வணக்கம், இது உங்கள் கேவிபி டாக்கீஸ். இன்றைக்கி யுவன் ராவணன் தொடரில் பார்க்க போகிறது, ராவணன் இறக்கும் தருவாயில் கூட குருவாக இருந்து ராமனோட தம்பி லட்சுமணனுக்கு சொன்ன 3 உபதேசங்கள் என்ன அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளோட அவதாரமான ராமனே தன்னோட தம்பியான லட்சுமணனை அனுப்பி ராவணன் கிட்ட உபதேசம் வாங்க சொல்கிறாரு. அப்படின்னா ராவணனோட உபதேசங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ராமாயணம் முதல்ல ஆரியர்களால் எழுதப்பட்டதால் அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி ராவணனை கொடிய அரக்கனாக சித்தரித்து எழுதியிருக்காங்க. அதனாலேயே ராவணனை பற்றின பல சிறப்புகளை நம்ம தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லாமலே போயிருக்குது. ராவணன் வாழ்கிற வரைக்கும் மிக சிறந்த வீரனாகவும் சிறந்த சிவபக்தனாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம், மருத்துவம், இசை மற்றும் பல துறைகள்லையும் சிறந்து விளங்குறாரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவனாக இருக்க போய் தான் ராமன் தன்னோட தம்பியை அனுப்பி உபதேசம் வாங்க சொல்லியிருக்காரு. உடனே லட்சுமணன் ராவணனோட பாதம் கிட்ட போய் நின்று உபதேசிக்கும்படி பணிந்து நிற்கிறாரு. அப்போது ராவணன், நான் சொல்ல போகிற உபதேசங்கள் உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே பொருந்தும்னு சொல்லி அந்த 3 உபதேசங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் உபதேசம் என்ன அப்படின்னா, நீ எந்த ஒரு நல்ல காரியத்தையும் காலம் தாழ்த்தி செய்யாமல் சீக்கிரமாக செய்ய சொல்கிறாரு. அதே மாதிரி எந்த ஒரு தவறான செயலையும் சீக்கிரமாக செய்யாமல் காலம் தாழ்த்தி செய்யணும்னு சொல்கிறாரு. எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னா, ராமாயணத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் சீதையை தூக்கிட்டு போனது தவறான செயல். அதை கொஞ்சம் தள்ளி போட்டு இருந்தால் சீதை கூட ராமன் இருந்திருப்பார், அதோட விளைவுகளும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால தான் ராவணன் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் காலம் தாழ்த்தி செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன 2வது உபதேசம் என்ன அப்படின்னா, நம்மளோட எதிரியையும் எதிரியோட பலத்தையும் குறைச்சி எடை போடக்கூடாது. எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னா, பிரம்மன் ராவணனுக்கு குரங்கு மற்றும் மனிதனால் மரணம் ஏற்படாது அப்படின்னு பிரம்மாவரம் கொடுத்துருக்காரு. ஆனால் கடவுளோட அவதாரமான ராமனையும் அனுமனையும் குறைச்சி மதிப்பிட்டதுனால தான் போரில் அவர் தோற்கடிக்கப்பட்டு இப்போது சாகர தருவாயில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன 3வது உபதேசம் என்ன அப்படின்னா, நம்மளோட தனிப்பட்ட ரகசியங்களை யார்கிட்டையும் எந்த ஒரு காரணம் கொண்டும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எதுக்கு இதை சொன்னார் அப்படின்னா, ராவணனோட தம்பியான விபீஷணன் கிட்ட அவரோட மரணத்தை பற்றின ரகசியங்களை சொல்லிடுறாரு. பிற்காலத்தில் விபீஷணன் ராமர் கூட சேர்ந்ததால் அந்த ரகசியம் ராமருக்கும் தெரிய வருது. இதனால் போரில் ராவணனுக்கு ராமனால் மரணம் ஏற்படுது. இதுதான் ராவண லட்சுமணனுக்கு 3வது உபதேசமாக சொல்கிறாரு. இந்த 3 உபதேசங்களும் ராவணன் லக்ஷ்மணருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பல ராவணனை பற்றின உண்மையான தகவலை அடுத்த யுவன் ராவணன் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.